அந்த ஊர்ல திருநீலகண்ட நாயனார்னு ஒரு சிவபக்தர் இருந்தாரு. சிவனடியார்னா உசுர கொடுப்பார். ஆனா ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டாரு. அதனால அவரோட மனைவி ரத்தினசலை அம்மையார் கோவிச்சுக்கிட்டு, இனிமே நீ என்ன தொடவே கூடாது, சிவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம திருநீலகண்டரும், சரிம்மா, நீ சொன்னது சிவவாக்கு, இனிமே உன்னையும் நான் தொடமாட்டேன், வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தாலும் கணவன் மனைவியா இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி வாழ்ந்தாங்க. காலம் உருண்டு ஓடுச்சு. 2 பேரும் வயசாகி தலை நரைச்சி முதுகு கூன் விழுந்து தள்ளாடி போயிட்டாங்க. ஆனாலும் சிவபெருமான் மேல அவங்க வச்சிருந்த பக்தி மட்டும் குறையவே இல்லை. இவங்க பக்தியையும் அவங்க கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறாங்கன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சிவபெருமான் முடிவு பண்ணார். ஒரு நாள் ஒரு சிவயோகி வேஷத்துல திருநீலகண்டர் வீட்டுக்கு வந்தாரு. என் பிச்சை பாத்திரத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறீங்களான்னு கொடுத்துட்டு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவயோகி திரும்ப வந்தாரு. என்னோட பாத்திரத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. திருநீலகண்டர் போய் பார்த்தா பாத்திரத்தை காணோம். சிவயோகி கோவிச்சுக்கிட்டு, நீ தான் எடுத்திருப்ப, நீ எடுக்கலன்னா உங்க பொண்டாட்டி தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுன்னு சொன்னாரு. திருநீலகண்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனைவிய தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு, இப்ப எப்படி தலையில கை வச்சு சத்தியம் பண்றது? அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதாரு. அங்க இருந்தவங்க எல்லாம், சரிப்பா, அப்படின்னா நீங்களும் உங்க மனைவியும் அங்க பக்கத்துல இருக்கிற குளத்துல ஒரு குச்சிய 2 பேரும் ஒரு பக்கம் புடிச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல முங்கி எழுந்துறீங்க, அப்பவும் பாத்திரம் கிடைக்கலன்னா நீங்க குற்றமற்றவர்னு சொன்னாங்க. நம்ம திருநீலகண்டரும் ரத்தினசலை அம்மையாரும் குச்சிய புடிச்சுக்கிட்டு அந்த குளத்துல முங்கி எழுந்தாங்க. என்னாச்சுன்னா அப்படியே இளமையா மாறிட்டாங்க. இந்த அதிசயம் நடந்த இடத்துல தான் சிதம்பரம் இளமையாக்கினார் கோயில் கட்டப்பட்டது.